நான் பிராமின் உள்ளங்களே, நவராத்திரி பூஜையினுடைய 5ஆம் நாள் பூஜையிலே மகாலட்சுமி தாயாரம்மனை பூஜை செய்து அவள் அருளை பெறுவதற்காக இங்கே குழுமி இருக்கிறோம். நான் பிராமணன் அல்ல, நான் பிராமணன் அல்ல, நான் பிராமின். எனக்கு சமஸ்கிருதமும் தெரியாது. ஆனால் இவ்வளவு கடவுள்களின் அருளுக்கும் பாத்திரமாகி இருக்கிறேன். இதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னிடம் வருகிற நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிராமணன் உருவாக்குகின்ற செயற்கை சட்ட திட்டங்களுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவை அனைத்தும் சமயங்கள். பிரம்மேந்திரிடம் நான் கற்றுக்கொண்டேன், சமயம் வேறுதான், ஆன்மீகம் வேறுதான் என்பதை அவர் தான் சொல்லி தந்தார். சமய உணர்வு, இவையெல்லாம் சமயங்கள் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கிறிஸ்துவ சமயம், இஸ்லாமியம், பௌத்தம், ஜைனம், சமணம், இந்து சமயம். இந்து சமயங்கள் 6 சமயங்கள் என்று சொல்வார்கள். உட்பிரிவுகள் சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சூரியநாராயண மதம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இவை எல்லாமே சமயங்கள். அது அவர்கள் பிராமணன் உள்ளே புகுந்து அவன் வடிக்கின்ற சட்ட திட்டங்கள். இது பொதுவாக எங்கு போய் முடிகிறது என்றால் சண்டையில போய் முடிகிறது, அவ்வளவுதான். அந்த பிராமணனுடைய அழுகி போன மூளை, அவனுடைய தயாரிப்பு தான் சமயங்கள். ஆனால் சமயங்களில் உள்ள கடவுள்கள் உண்மையாகவே இருக்கிறார்கள், உண்மையானவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் பிரம்மேந்திரை போன்ற இறைவனை தெரிந்தவர்கள் சொல்லுகிறார்கள், சமய பிரச்சாரங்கள் தேவையற்றது என்று சொல்ற. சமய பிரச்சாரங்கள் தேவையற்றது. சமய உணர்வு என்பது ஒரு அழுகிய மாமிசம் போன்றதுன்ட்டார் பிரம்மேந்திரோட ஸ்டேட்மெண்ட். சமய உணர்வு அழுகி போன மாமிசம் யாராவது விரும்புவாங்களா? எவ்வளோ நாத்தடிக்கும். அதே போல சமய உணர்வு அழுகிய மாமிசம் போன்றது. நாடு இதை விரும்பவில்லைன்னு சொன்ன. சமயம் கடந்த இறைவனே தேன் கிண்ணம்னு. சமயம் கடந்த இறைவன், இவனையே அனைத்து நெஞ்சங்களும் விரும்பி கேட்கின்றன. அவருடைய பாடத்துல ஒரு பாடம். என் போல சீடர்களை உருவாக்கும் பொழுதும் என்ன இந்த சமய சட்டங்கள், இந்த சமய சட்டங்களை வகுப்பவன் யாருன்னா பிராமணன். அவனுக்கு கடவுளை தெரியாது. வெளியிலேருந்து உள்ள நுழைவான், ஏற்கனவே இருக்கிறத அப்படியே ஒரு குன்ஸா ஒரு கிளான்ஸ் பார்ப்பான். உடனே கடகடகடன் அதை வச்சு தோண முறை தோணத்தரம் இப்படித்தானே வரக்கணும் அப்படின்னு சட்டம் வகுத்துருவான், சமய சட்டம். அதை பாண்டு 100 வருஷம் 1000 வருஷம் கூட நடைமுறைப்படுத்திடுவோம். சமுதாயத்தில் இது ஊறி போயிடும். அதை தட்டி கேட்கறதுக்கு ஆள் அப்போதைக்கு வரமாட்டாங்க. அடிக்கடிலாம் கடவுளுடைய தூதரெல்லாம் வரமாட்டாங்க. அதுதான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். இந்த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஆன்மீகத்தின் மௌன காலம் அது. அப்போ பாப்பம் வைக்கிறது தான் சட்டம். அவன் புழுதான் ஆன்மீகம். ஊறிடும் சமுதாயத்தில். ஊறிட்ட உடனே பிறகு மகான்கள் உண்மையை சொல்லும் பொழுது மக்களால் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்வதற்கு ஜீரணிக்கவும் முடியாது. அப்போ பாப்பா உடனே திருப்பம். அவனுக்கு வியாபாரம் வருமானம் அதில் தான். தன்னை வசதியா வேற சொல்லி வச்சுக்கிறான். எவ்வளவு அழுகி போன பாப்பானா இருந்தாலும் அவன் உன்னோட வசதின்னு உனக்கு புளிய வச்சுக்கிறான். அப்ப அந்த வசதி பெருமை வேற காணாம போயிடுது அவனுக்கு. அதனால என்ன பண்றான், இறை தூதர்கள் மிகப்பெரிய இயேசுபிரான் போன்ற பெரிய மகான்கள் வரும் பொழுது அவங்க மேல பழிய போட்டு அவன் பொய் சொல்றான், ஏமாத்துறான், துரோகி, கடவுளின் துரோகி, அவனை அடி கொள்ளு சாவடின்னு சாவிச்சு. இவ்வளவு சாவிச்சு அதை வெற்றின்னு அவன் சொல்றான். அவன் சாவும் போதும் அது தோல்வின்னு சொல்லிட்டு செத்துறான். அவன் தான் சொத்தான். இது எப்படி? ஒரு சினிமாவில் பார்க்குறான், ஒரு ஹீரோ டுஷும் அடிச்சு வில்லன் அடிச்சு தூக்கி போட்டு அவனை சாவிச்சிட்டாருன்னா இவர் தான் வெற்றி, அவன் தான் தோல்வி. ஆனா ஆன்மீகத்துல அந்த மாதிரி இல்லை. செத்துட்டா வெற்றி. இதுல
செத்துட்டா வெற்றி. இதில் அது எப்படி? அது அப்படிதான். இயேசு பிரான செத்து காட்டினாரு. அவர் பேச்சை கேட்டு அவருடைய சீடர்களான என் போன்றவர்கள் சென்ட் பீட்டராக இருந்தேன், நாங்களும் செத்து தான் காட்டணும். குருவை நம்பி சாவு, உனக்கு எடுவிட மாட்டேன்னாரு. குருவை நம்பி செத்தோம். இப்போ சிரிச்சுக்கினே சொல்கிறேன், நான் செத்தேன், என்னை சாவடிச்சானுங்க சொல்கிறேன்னா இல்லையா? இல்லையா? திரும்ப அது உள்ளவும் அந்த கிறிஸ்டியானிட்டி உள்ள போது அதை ஒரு குழப்பி மனிதன் ஒரு முறை அவன் பிறக்கிறான் அப்படின்னு ஆக்கி மறுபிறப்பு இல்லை அப்படின்னு ஆக்கி இவனுக்கு அடுத்தது அது உள்ளேயும் நுழைஞ்சி அதையும் சமய சட்டமாக மாற்றி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை திருப்பறது. அப்போ இயேசுபிரான் இப்போ என் போன்றவர்கள் கேட்கத்தான் செய்வாங்க. இப்போ இயேசுபிரான் சொன்னார், நீ ஒருவனை ஒரு முறை கொன்றால் நீ 7 முறை கொல்லப்படுவாய்ன்னு சொன்னார் இல்லையா? அது இருக்குது. ஒருவன் ஒரு முறை கொன்னுட்டான். இப்போ அந்த கொன்ன பாவத்துக்காக அவன் 7 முறை கொல்லப்படணும். அப்போ ஒரு முறை அவன் கொல்லப்படணும், அவனை செத்து போறான். மீதி 6 முறை எப்படி கொல்லுவாங்க அவனை? பிறந்து வந்தா தானே. மீதி 6 முறை அவன் பிறந்து வந்த உடனே 7 முறை அவன் கொல்லப்படணும். அப்ப அந்த இடத்துல இடிக்குதா? இதுதான் சமய சட்டம். அப்பப்போ வர ஒரு இவனும் அவன் மூளையில் தோணுனதை வச்சு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு அதை போட்டு நாஸ்தி பண்ணி இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சது சொல்லிட்டு போயிடுது. அவ்வளோதான். ஏன்னா அவனுக்கு கடவுளை தெரியாது. இதே தான் எல்லா சமயத்திலும் நடக்குது. யூத சமயம் அன்னைக்கு, அதுக்கப்புறம் சமணம், பௌத்தம், இந்து சமயம், திரும்ப இப்போ புதிய சமயங்களான கிறிஸ்தவம், இஸ்லாம், என்ன இதில் அது குருநானக்கருடைய சீக்கிய மதத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல. அது சமீபத்திய ரொம்ப புதிய சமயம். இப்போ இந்து சமயன்ற பேரில் இருக்கிற சமயங்கள். இதை தான் பிரம்மேந்திரர் என்ன சொன்னார், கடவுளை தெரியாமலேயே கடவுளுக்காக செய்யப்படும் பிரச்சாரங்கள் கடவுளுக்கே ஒரு இரத்த கசிவுன்னார். இது யாராவது எடுத்துப்பானா? பிராமணர் தானே, பிராமண கும்பல் எடுத்துக்கணும்ல. அதை பிராமணர் சொல்லிட்டாருன்னு எடுத்துக்க மாட்டான். ஏன்? அவனுக்கு தோதா இல்லை. அது வருணாசிரமம்னு ஒன்று இல்லவே இல்லை, தர்மம் ஒரு மண்ணும் கிடையாதுன்னு சொன்னார். எடுத்துக்க வேண்டியதானே. ஏன்? அவனுக்கு தோதா இல்லை, அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுக்கிறான். வருணாசிரமன்ற ஸ்லோகத்தை கிருஷ்ணர் வாயில சொருவி, கீதையில் கிருஷ்ணர் சொன்னார்னு புழுவி அதை நடைமுறைப்படுத்தி வச்சிருக்கிறான். நாடு பூரா 40,000 ஜாதியா பிரிஞ்சு ஒருத்தவங்க நேசிக்க முடியாம வெறுப்புல தவிக்குதுங்களாடா. நான் அதை பத்தி அவனுக்கு என்ன போச்சு? அவன் வேலையே அதே தான். எந்த நாட்டில் நுழைஞ்சாலும் அங்கே இருக்கிற ஆதிசாமி மக்களை இதான் கடவுள் சட்டம்னு சொல்லிட்டு அவன் புதுசா அவங்க மண்டையில ஏற்றி நாஸ்தி பண்ணிக்கினே இருப்பான். அந்த நாஸ்தி பண்ணி விட்டுட்டு அவன் லாபம் சம்பாதிச்சுன்னு இருப்பான். இவ்வளவுதான். நீ நாஸ்தி ஆனா என்னை எடுக்குன்னான்னுவான். இதே தான். அவனோட இயல்பெல்லாம் மாற்ற முடியாது. அவனுடைய இயல்பெல்லாம் அதனால தான் நான் சொன்னேன், உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன், இவைகளை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் போயிட்டு பிராமணனை திருத்தறேன் அப்படிதான் ஒன்று ஞாபகம் வச்சுங்க. பிரம்மேந்திரர் சமீபத்தில் வாழ்ந்தவர் தான் அடியனுடைய குருநாதர். அவ்வளவு காலம் அவர் வகுப்பெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி பார்த்துட்டாரு. அவர் சொல்லியே கேட்காதவங்க நீங்களாம் நானா சொல்லியே கேட்பான்றீங்க? கிடையவே கிடையாது. எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்லை. அவர் இங்கே வந்து என்னை ஆசீர்வாதத்த போது எனக்கு பிறகு நீங்கள் தான் அந்த கோயில் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போனார். அவருக்கான அந்த கோயிலை அதுக்குள்ள நான் எங்க அங்கே வந்து பூந்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த நடராபிஷேகத்தெல்லாம் கெடுத்து குட்டி சிவராக்கி வெறுப்பேற்றி ஏதோ பண்ணானுங்க. நல்லா தெரிஞ்சிடுச்சு இதுதான் பண்ணுறானுங்கன்றது. ஆனால் அதுக்கப்புறம் சாமிகள் சொன்ன அந்த கட்டளை அப்படியே இருக்குது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அவங்க நடுவில் போய் முடியவே முடியாது. அவருக்கு இல்லாத ஆற்றலே இல்லை. இப்போ சமீபத்தில் வாழ்ந்தவங்கள அவர் தான் நம்பர் 1 எனக்கு தெரிஞ்சு. பிரம்மேந்திரர் தான். அவர் இல்லாத ஆற்றலே இல்லை. சாட்சாத் இறைவனாவே வாழ்ந்து என்னை போன்ற வழி நடத்தும் போது எங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியும் அவரை பற்றி. மனசுல இருக்கிற என் நினப்புக்கு பதில் சொல்வார், கனவுக்கு பதில் சொல்வார். அப்படி தெரியாது எதுவுமே இல்லை அவருக்கு. ஆனால் நான் நினப்ப போக சொல்கிறேன், கனவுக்கு போக சொல்கிறேன், என்ன மாதிரி அவரும் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான். அவ்வளோ பணிவாக குழந்த மாதிரி இருப்பார். ஏன்னா
அவ்வளோ ஆற்றல் உள்ள பிரம்மேந்திரரையே டேக்கா காட்டி அந்த கூட இருக்கிற பிராமணுங்க தொண்டு செய்கிற மாதிரி உள்ள நோய்ந்து அவரே கதற வச்சு அழ வச்சு அடிச்சு துன்புறுத்தி ரொம்ப கொடுமை. அவர் கூட இருந்த இப்போ இருக்கிறவனுங்க பிராமணுங்க அவ்வளோ மோசம். அது என்ன அங்கே வேலை செஞ்சதுலாம் தெரியல. மறைஞ்ச பிறகு சிலதெல்லாம் சொன்னார். எனக்கு சில இப்போ சொல்லுன்னு கூட சொல்கிறாரு. நான் ரொம்ப சொல்ல விரும்பலை. நெருக்கமாக வரவங்க கிட்ட மட்டும் அங்கிருந்து யாராவது எப்பயாச்சும் வந்தாங்கன்னா அவங்க மட்டும் லைட்டாக சாமி இந்த மாதிரி சொன்னார் அப்படின்ட்டு சொல்லுவேன், அவ்வளோதான். அது மாதிரி இதுதான் சமய உணர்வு, அழுகிய மாமிசம் போன்றது. ஏன்னா அவன் மூளையில் அவன் இது பண்ணி அவன் ஒரு ஏற்பாடு பண்ணி அதுக்கு சாஸ்திரம் எழுதி அதுக்கு பெரியவாக்கள் நாடு பூரா நியமித்து அவருக்கு அப்படியே பூஸ்டப் பண்ணி ஒரு தான் மெகா பிரிவா, அவரால் உருவாக்கப்பட்ட நடுப்பிரிவா, அவரால் உருவாக்கப்பட்ட பாலப்பிரிவா என்னென்னமோ போயின்னு இருக்கும். செல்லம் கொஞ்சம் அப்படியே அந்த வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு அப்படியே எடுத்துன்னு போவான். எடுத்துன்னு போனால் அவர் சமகாலத்தில் வாழ்ந்து உயர்ந்த நிலையில் இருந்த பிரம்மேந்திரர் சொன்னார வர்ணாசமாக இல்லைன்னு அவர் ஆற்றல் தெரியும் கொடுக்குறவங்களுக்கு. அப்போ எப்படி நிற்கணும்? அவருக்கு உறுதுணையாக நின்று அவருடைய கொள்கையை பரப்பணும்ல. இல்லவே இல்லை. நான் குருநாதருடைய அந்த குரு பூஜை அன்னைக்கோ ஏதோ ஒரு நாள்லேயே அதை சொன்னேன். இவங்க ஸ்ருங்கேரி மடத்தில் போய் லிங்க் வச்சு ஏன்னா 18ஆம் நூற்றாண்டில் இருந்த ஸ்ருங்கேரி பீடாதிபதி சதாசிவ பிரம்மேந்திர பற்றி சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் எழுதி துதிக்கிறாராம். அந்த பாட்டெல்லாம் பாடி எல்லாம் பண்ணின்னு இருந்த இப்போ இருக்கிற பீடாதிபதிங்க கூட போய் கை குலுக்கி இவருடைய கொள்கையே வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றுமில்லைன்றதும் சமய உணர்வு அழுகிய மாமிசம் போன்றது, சமயம் கடந்த இறைவனே தேன்கின்னும் அப்படிங்கிறதும் சமயத்தின் பிடியிலிருந்து இறைவனை பிரின் என் போன்றவர்களுக்கு கட்டளை இட்டும் இப்படியே இருக்கும் ஒரு பாடம். புனித இதயங்களை பிரிக்கிறது சமயம். நீ கிறிஸ்துவன் அப்படின்னா இயேசுவன் தான் சேர்த்து திட்டுவான். நீ கிருஷ்ணன்னா அப்போ அவன் கிருஷ்ணனை திட்டுவான். புனித இதயங்களை பிரிக்கிறது இந்த சமயம். அதனால் இந்த சமயத்தின் பிடியிலிருந்து இறைவனை பிரின்றது என் போன்றவர்கள் கட்டளை. என்னை அறியாமலே இப்போ நீங்கள் எல்லாமோ அதில் வந்துட்டீங்க. உங்களையும் அறியாமலே சாமியார் ஏமாந்து என்கிட்ட மாட்டினேன். பார்த்தா நீங்களும் இயேசு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, நீங்களும் புத்த கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, நீங்களும் நவராத்திரி பூஜை செய்கிறீங்க. இப்போ ஏதோ ஒரு விதத்தில் என்னோடு சேர்ந்து நீங்களும் சமயம் கடந்த இறைவனே தேன்கின வந்துட்டீங்க. பார்த்தீங்களா? சமயத்தை தாண்டி இப்போ யார் உங்ககிட்ட வந்தால் ஏசுவா ஆரா சர்ச்சு அவனை கொலோலடி சர்ச்சா கொளுத்துன்னா கிட்டே போக மாட்டீங்க. இந்த மாதிரி சொன்னாரு. அப்போ அவருக்கு பின்னால் போய் நிற்கணும்ல. அதான் பிராமணன். அப்போ நான் அதை சொன்னேன். ஸ்ருங்கேரி மடத்து கூட லிங்க் வச்சு. ஸ்ருங்கேரி மடம் அவங்க எல்லாமே வர்ணாசிரமம் தர்மம், காஞ்சி பெரியவருடைய கொள்கை. கடவுள் 4 ஜாதியை ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுறத அவாவா ஜாதி கர்மா அவாவா பண்ணியாகணும். அப்படியே பெரிய புண்ணியம் வந்தவன தான் பிராமணனா பிறந்துடுறான். அப்புறம் அவனுக்கு வரான் பிரம்மஞானம் பிராமணனும் குறையாதான்ட்டார் கிருஷ்ணரை. அப்போ நீ எல்லாம் நீ போய் அன்னைக்கு சொன்னது தான். பாப்பாவை விட்டு ககுசு கழுவிக சூதரவானா, அப்புறம் வைசியன்னா வியாபாரம் பண்ணி அவனுக்கு தழுப்பா நன்கொடியாக கொடு. க்ஷத்திரியான்னா தர்ம யுத்தம். யார பாப்பான் கை காட்டுற ஆளை அவன் வயதுமில்ல அடியாரானா அவனை கொலை பண்ணி கொடுக்கணும். அதான் ஒரு சத்திரிய தர்மம். அதோட நீ என்னட்டீங்கன்னா நீ அப்புறம் பிராமணா பிறப்ப. இதுக்குனாலும் பயப்படணும். அந்த சத்திரியாலாம் அடுத்ததாடு நம்ம ஏன்னா பிராமணா பிறந்து தொலைச்சிட போறான்டா. அம்மா அந்த மாதிரி அதை அப்படியே முறைப்படுத்தி நெறிப்படுத்தி அதை அப்படியே ஆர்கனைஸ்டு பிளஃப். அது அந்த ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துன்னு போகிறோம். அப்படியே முறையாக கொண்டு வருவோம். நம்மளை கேட்டுக்கிறது ஆளே கிடையாதுரா. அது காஞ்சி பெரியவர் மாதிரி மதிப்பு செயற்கை மதிப்பு ஏற்படுத்தி அந்த பழைய இதுவெல்லாம் ஜனங்க கைக்கு வரவே வராது. காஞ்சி பெரியவர் அரிஜனங்கள்லாம் கோயில் உள்ள விடக்கூடாதுன்றத காந்தியை அந்த அளவுக்கு கண்டிச்சாரு. அது ஒரு வன்முறை. நீங்கன்னா சாத்வீக போராட்டம்ன்ட்டு இந்த விதத்தில் வன்முறையாக அவங்களை நுழைக்கிறீங்கலாம் ஆர்கியூ பண்ணி. ஆனால் இந்த தலைமுறையில் இருக்கிற அரிஜனங்களுக்கு அது வரவே வராது.
பார்த்தா இவங்களுடைய இந்த அமைப்பு அவன் குடுமி பிராமன் கையில கொடுத்துட்டு இந்த அமைப்புன்ற பேர்ல இவங்கெல்லாம் வர ஆள இருப்பாங்க. இவங்களுக்கு தகவலே வராது. அவ்வளவு நேக்காத மாறிச்சிடுறது. சரிதான். அப்புறம் தமிழ நீச்ச பாஷை பாவமொழின்னு சொன்னது அதுவும் நம்ம கைக்கு வராது. அந்த மடத்திலிருந்து தப்பிச்சு ஓடி ஒருத்தர் இலங்கையில போய் அவரு எழுதுறாரு காஞ்சி பெரியவர்கிட்ட, இந்த மாதிரி அந்த டபுள் கேம் அவரு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று, வெளியில புலவர்களுக்கு சன்மானம் எல்லாம் கொடுப்பானுங்க. அப்புறம் கடவுளர்களால எனக்கு அது தெரிஞ்சது. கல்லூரி படிக்கும் போதே இந்த ஜெயேந்திரன் அப்பர் சாமி வியாபாரத்தை வெளியிடுறான்னு வந்துட்டு அப்பர் பேனர் எடுத்தோதான் அந்த ஆளுக்கு போய் அவ்வளோ பெரிய பேனர் கோச்சி போய் உட்காந்தது. இது அந்த விழா ஏற்பாட்டாளர் குழுவில் இருந்து ஒருத்தரே நேரடியாக என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி தம்பி எங்களால் ஜீர்ணிக்க முடியல, இவங்கெல்லாம் பேதாபேதம் கடந்தவங்கன்றாங்க, உண்மையிலேயே இவங்க வந்து வெளியிட வராங்கன்னு நினச்சிருந்தா நாங்கள் இவங்களை வர வச்சோம். அவர் வயசாயிட்டு இருப்பாரு, இல்லை ஒரு காலம் கூட முடிஞ்சிட்டு இருக்கோம், ஏன்னா எனக்கு இந்த வயசாகுது, அந்த தைரியத்தை தான் சொல்கிறேன். இல்லைன்னா அவர் யாரும் கண்டுபிடிச்சா அவர் காலி பண்ணுவானுங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பாப்பற கொலைகாரனுங்க அவரை போய் யாரும் கண்டுபிடிச்சா அவர் கொலை பண்ணுவாங்க. சாதாரணமாக பேசுறது தான் இங்க. சரிதான். நடிகை அனுராதான்னு ஏதோ ஒன்று இருந்தது, நடிகை, செக்ஸ் நடிகை போகுது. அது வந்து நம்ம இவருக்கிட்ட வருமா, யாரு, யாகவா முனிவர், யாகவா முனிவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம், பிராமின். அப்போ அவர்கிட்ட நம்ம வளர்ந்து நண்பர்கள் அப்போ போயிருக்கும்போது இவங்களும் இருக்கிறாங்களாம். அப்போ அவங்க கிட்ட அது சொல்லுதான், இவரெல்லாம் வந்து யாரு, ஜெயேந்திரனை இவர் வந்து பெரியவான்றாங்க, பிராமின்றாங்க, அப்படியே ஜகத்குரு சங்கராச்சாரியன்னு சொல்றாங்க. ஆனா ரகசியமா இந்த அம்மாவை மதுரைக்கு வர வச்சு போறான். மதுரையில் வர அவங்க ஆசிரமம் இருக்குது இல்லை, 2 பக்கத்து, இந்த தெருவில் ஒரு வாசலாம், அந்த தெரு வாசம், அவ்வளோ பெரிய இதுவான், அந்த பின்பக்க வாசல் வழியா வந்துன்னு. அப்போ அந்த மாதிரி சொல்லிச்சான், ஒரு சாதாரண மனுஷனை விட மிருகம் மாதிரி நடந்துப்பாரு இவர். என்ன ஒரு அது நடிகை, அது அதனால நடிகாரை தொட்டு நாளா இந்த மாதிரி தான் ஓப்பனா சொல்லுமா. ஆனா இந்த ஆளு இவர் வந்து குருன்றாங்க, இவ்வளவு இதுன்றாங்க, அங்க வர வச்சுட்டு அப்படியே மிருகம் மாதிரி கட்சி கொதர்வா போலன்னு சொல்லிச்சான். எப்படி இவர் வந்து குருன்றாங்க, இவர் இது இது அப்புறம் நான் ஒரு வகுப்புல பேசும்போது இது சொன்னேன். இந்த மாதிரி அப்பவே இந்த நடிகை இப்படி சொல்லிச்சான். அடுத்த 2வது நாள்லயே பேப்பர்ல நியூஸ் வருது, நடிகை அனுராதாவிற்கு காஞ்சி மடம் கண்டனம். நான் இங்க பேசுறது அப்படியே அங்க போய் அப்படியே போய் கண்டனம் போட்டு அதுக்கு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா செத்துச்சு போகுது. அது இல்லாமல் எழுத்தாளர் அனுராதாராமன் ஒன்று, அதுவும் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. அது வேற விஷயம். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இவங்களோட இவ்வளோ பெரிய கேமும் எதை பேஸ் பண்ணி நடக்குது? நம் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி தான் நடக்குது. புரியுறதா உங்களுக்கு? நம்முடைய மக்கள் எல்லாருமே, நான் பிராமின் மக்கள் எல்லாமே நம்முடைய மக்கள், நம்முடைய மக்களுடைய ஆதரவோ ஒத்துழைப்போ இல்லைன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்போ ஏமாறத்துக்கு நம்ம பக்கம் ஒரு கும்பல் இருக்குது. புரியுதா? இதை பத்தி கவலைப்பட, இப்போ இவ்வளவு ஓப்பனா சொல்லி இவ்வளவும் தெரிஞ்சிடுச்சு இல்ல, தெரிஞ்சா கூட அதுக்கப்புறம் திடீர்னு விடுறோ பெரிய ஒரு விட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், அவன் தபுன்னு போய் விபூதி வாங்குறதும் குங்கம் வாங்குறதுமா இருக்கும் நம்ம ஜனங்க அப்படி அறியாம. அதை வச்சுதான் விளையாடுறது எல்லாமே. புரியுதா? அதனாலதான் உங்களுக்கு நான் பொறுமையா, ஏன்னா என்னுடைய நிலையில இருந்து நான் இறங்கி வந்து இவ்வளோ பச்சையா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அருவருப்பா இருக்குது இதெல்லாம். ஆனா வேற வழி கிடையாது, சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இல்லைன்னா எப்படி சமயத்துல இவங்க ஏமாத்துறது, சமயத்துல இருந்து உங்களை எப்படி பிடியிலிருந்து இறைவனை பிரின்றாரு, உங்களை பிரிக்கணும் இல்லையா? இதுல இருந்து உண்மையான கடவுளும் இருக்கிறாங்க, அதை வச்சு பாப்பார ஏமாத்தம் இருக்குது. அதெல்லாம் பொய்ன்னு சொன்னா பிராமண பிரம்மேந்திரா இருக்கிறாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? தெரியுதா? பிராமண துவேஷம். நான் எங்க குருநாதர் பிராமணர், அவரு குணத்தினம் தானே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அதனாலதான் நான் உங்களுக்கு இவைகளை எடுத்து சொல்கிறேன். கடவுளிடம் அனுபவம் உள்ளவன் நான். குருநாதருடைய கட்டளை பிரகாரம் புஸ்தகத்திலிருந்து பேசாதே, அனுபவத்திலிருந்து பேசு. நான் உங்ககிட்ட ஏதாவது புஸ்தகத்திலிருந்து ஏன்னா பேசிக்கிறேன்னா ரொம்ப
ஒரு வாட்டியும் ஒரு புத்தகத்துல இருந்து இன்னைக்கு இந்த திருக்குறள் பிறப்பக்கம் எல்லாம் உயரக்கான் அப்படியே பேசுறேன். இல்லவே இல்லை. பேச்சே கூட ஒருத்தர் நல்லா சொன்ன, நல்ல தூய தமிழ்ல பேசுங்க, ஆன்மீக சொற்பொழிவு நல்லா இருக்கும்னு ஒருத்தர் சொன்னாரு. தூய தமிழ்ல பேசலாம், அது தயார் பண்ணி வச்சு அப்படியே ஒரு சீரா பேசின்னு போகணும். அன்பு நான்காமின் உள்ளங்களே, நீங்கள் இன்று மகாலட்சுமி அன்னையாரை பூஜை செய்து அவள் அருளை பெறுவதற்காக இங்கு குழுமி இருக்கிறீர்கள். மகாலட்சுமி தாயார் யார்? அவர் பெயரிலே தாயார்னு இருக்குது, அதனால அவர் தாய்ன்னா அவங்க தான் தாயார். இப்படியே சொல்லணும். பேசுறது ஒன்றும் பெரிய கஷ்டம். நீங்க பேசி முடிஞ்சோன்னா சூப்பரா இருந்தது சாமி, அப்புறம் சீக்கிரம் வா, அந்த சீரியல் போயிட்டு போகுது, வீட்டுக்கு போகணும். அதனால அது இல்லை. நான் ரொம்ப சாதாரண லாங்குவேஜில் பேசுறது எதுக்குன்னா உங்களுக்கு புரியணும். கேட்கிற மக்கள், பாமர மக்களுக்கு புரிய வேண்டும். கவிதை எழுதுறேன் தனியாவே, தமிழுக்காக கவிதை எழுதுறேன். அன்னையே பாராட்டினா இல்லையா, நன்றாக இருக்கிறது, நீ பிறவி கவி, உன் கவிதைகள் அனைத்துமே இலக்கண கவிதைகள் தான் சொல்லிட்டு அம்மை கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினேன். சரிதா, மனிதர்கிட்ட வாங்கல, அம்மை கிட்ட சொன்ன. என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கிருந்து வருது. அதே போல அனுபவங்களை பேசுவதன் காரணமே ஒன்று குருநாதருடைய இந்த கட்டளை, இன்னொன்னு நானே எனக்கே கடவுளை தெரியாம நான் வந்து கடவுள் பாப்பாவும் போய் எப்படி சொன்னா நீங்க எப்படி ஏத்துக்க முடியும் இல்லையா? ஓ, இவருக்கே தெரியாது கடவுளை, இவரும் சும்மா அப்படி அவங்க சொந்த இவங்க சொந்த வச்சு பேசுறாரு, அப்படித்தான் உங்களுக்கு தோணும். அதனால கடவுளின் அனுபவத்தை நான் உங்ககிட்ட பேசுறேன். ஆனா பேசினாலும் அதை பச்சையா விளக்கக்கூடாது. முன்னெல்லாம் பேசுவேன், சில அன்பர்கள் இறை அனுபூதினா என்ன சாமின்னு கேட்பாங்க, அனுபூதி பெற்றேன்னு சொன்னா அப்ப சிலதெல்லாம் பச்சையா விளக்கி இருக்கிறேன், இந்த மாதிரி இருக்கும் அனுபவம்னு. அப்புறம் தான் குருநாதர் தான் அதுக்கு ஒரு ஸ்டாப் வச்சார், அனுபவங்களை பச்சையாக பேசக்கூடாது, அது அதமம்னு சொன்னார். சரி, கப்புன்னு இறை அனுபூதி பெற்ற பிறகும் அவங்க பெரியவங்களுடைய பாடம் நம்மளுக்கு தேவைப்படுது. உணர்த்துவது ஒன்றே உத்தமம், அவனுக்கு தகுதியை ஏற்படுத்தி அவனே தெரிந்து கொள்ளுமாறு அவனை தயார்படுத்து, அது சரியா இருக்கு. அதனால நான் அதுல இருந்து பச்சையா விளக்குறதெல்லாம் விட்டுட்டேன். ஆனா கோடிட்டு காட்டணும் இல்லையா? அப்ப இப்படி இருக்கிறது. இன்றைய தினம் மகாலட்சுமி தேவியினுடைய பூஜை என்பதனால் இப்போதான் சமீபத்தில் நான் சொன்னேன் இல்லையா, திருமுட்டம் வராக சுவாமி அருள் செய்த திறத்தை பற்றி சொன்னேன் இல்லையா? அதனால அம்மை, அந்த அம்மை அம்புவல்லி தாயார் அம்மை விசித்தி நிலையாய் மலர்ந்தருளியவளையே போற்றி போற்றி படிக்கிறோம் இல்லையா? தாசுசாமிகளுக்கு விசித்தி நிலையாய் மலர்ந்தருளிய திருமுட்டம் அம்புயவல்லி தாயே போற்றி போற்றி படிக்கிறோம்ல, அதை தான் இன்றைக்கு அந்த அனுபவத்தை நினைவு கூறுகிறோம். அது இன்னைக்கு தான் நடந்துதான்றதெல்லாம் இனிமேல் என்னால் கொண்டு வர முடியாது. அதெல்லாம் மகாலட்சுமி தேவி பூஜை செய்ய தொட்டு அந்த அம்மையார் எனக்கு பூஜை அருள் செய்த அந்த திறத்தினுடைய நாளை இங்கு வைத்திரும். விசித்தி நிலை என்ன என்னால் சொல்ல முடியும். விசித்தி நிலை என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஓரளவுக்கு தெரியும். இந்த ஆறாதாரம்னு சொல்லுவாங்க, மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞா இல்லையா? விநாயகராவில் என்ன படிக்கிறோம்? ஆராதார தங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே படிக்கிறோமா? இடைவிங்களையின் எழுத்தறிவித்து கடையற்றுமுனை கபாலமும் காட்டி. அந்த ஆறாதாரம்ன்றோம்ல, ஆறாதாரத்து அங்குச நிலையம், அந்த 6 ஆதாரம் வேறு ஒன்றில் நம்முடைய உடம்ப இறை அனுபவங்கள் பெறுகின்ற மையங்கள் 6ஆக பிரித்திருக்கிறார்கள். 6 மூலாதாரன்றது நாம உட்கார்ந்து இருக்கும்போது நம்முடைய முதுகு எலும்பு கீழே போய் தரையை தொடுகிறது அல்லவா? தரையை தொடுகிற இடம், அது மூலாதாரம். சுவாதிட்டானம், சுவாதிட்டானன்றது ஆண்குறி பெண்குறி இருக்கிற இடம், அதுக்கு நேரா இருக்கிற முதுகுத்தண்டு, முதுகெலும்பு இருக்கு இல்லையா, அந்த முதுகுத்தண்டினுடைய புள்ளி அதுக்கு நேரா இருக்குது, சுவாதிட்டானம்னு பேரு. இதுக்கு பேரு சலன சக்கரம்னு பேரு. அடுத்தது மணிப்பூரகம், தொப்புளுக்கு நேரா இருக்கிறது, அதான் மணிப்பூரகம். பிள்ளையாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பு இதுவா தொப்புல கரெக்டா கட்டிக்கின்னு இருப்பார். அந்த தொப்புளுக்கு நேரா இருக்கிற அந்த பாயிண்ட்டுக்கு இதில் முதுகுல, அது பேர் தான் மணிப்பூரகம்.
அநாகதன்றது நெஞ்சுக்குழி. எல்லாருக்கும் நெஞ்சுக்குழின்னா சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நெஞ்சுக்குழி இதுக்கு நேரா இருக்கிற உள்ள இருக்கிற முதுகெலும்புல இருக்கிற அந்த பாயிண்ட் பேர் என்னது? அநாகதம். விசுத்தின்றது இது சார் தொண்டை குழி. இது இருக்கு இல்லையா, தொண்டை குழி இருக்கு இல்லையா, இதுதான் விசுத்தி. ஆக்ஞான்றது புருவமத்தி. இதுதான் 6 ஆதாரம். அடுத்தது 7வது சகசிரார கமலம்னு இந்த உச்சி, தலை உச்சி இல்லையா, அது சகசிராரம்வாங்க. அதுக்கு மேல நிலையில கொண்டு போவாங்க சில பேர், அது பரவாயில்ல. ஆனா 6ஆதார தங்குச நிலை நம்ம படிக்கிறோம் இல்லையா, விநாயகர் பூஜை இன்னைக்கு இந்த வாட்டி பண்ணுமே விநாயகர் சதுர்த்திக்கு. விநாயகர் அகவல் படிச்சோம் இல்லையா, அடியன் ஔவையாராக இருந்த பொழுது எழுதிய அந்த சூத்திரம். அதுல 6ஆதார தங்குச நிலை. இந்த 6 ஆதாரத்துல வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, மூலாதாரத்தில் ஆரம்பிக்காதீங்க. ஆக்சுவலா என்ன செய்யணும்னா, பயிற்சி செய்யறவங்க உட்காந்துக்கின்னு கண்ணை மூடிக்கின்னு தியானத்தை முதல்ல மூலாதாரத்தை தியானம் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ஆதாரமா தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்ண உடனே முதல்ல அந்த தியானம் நிறைவடையும் பொழுது, தியான சாதகன்னு பேரு, அந்த சாதகம் நிறைவடையும் பொழுது அவளுக்கு மூலாதாரத்திலிருந்து குண்டலின் சக்தி கிளம்பும். அதுவும் விநாயகர் அகவல் இருக்கிறது. என்ன இருக்குது? மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே இருக்குதா? வெறுமனை கடகடன் படிச்சு பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு போயிட்டீங்களா என்ன? படிக்கிறது எதுக்கு? மனசுல அதை அசை போடணும், அப்புறம் அதை நினைவுபடுத்தணும். இது என்னடா அது? மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன்றாங்க. காலுன்னா மூச்சு காத்துக்குது இல்லை, அதுக்கு பேரு கால். காலுன்னு பேர். காலுன்னா காற்றுன்னு அர்த்தம். காலால் எழுப்பும், காத்தினால அந்த நாடி சுத்தி பயிற்சி எல்லாம் பண்ணி பொறுமையா மூலாதாரத்தின் 3 கணல், அது கணலா இருக்கும். அதை எனக்கு அறிவித்து தெரிவித்தாயன்னு பாடுறாங்க. அது நான் மகான்கள் கிட்டலாம் போனோம்னா அவங்கவுங்க அதை பத்தி விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அது பேர் காடாக்னின்னுவாங்க. ஆவடி சிவபாரசாமியில் தான் எனக்கு சொன்னாரு, காம அக்னி தான் காடாக்னியா மாறுது அப்படின்ட்டு சொன்னார். காம அக்னி இருக்கும் ஒருத்தருக்கும், அதான கல்யாணம்லாம் பண்ணிக்கிறாங்க, குழந்தைலாம் பெற்றுக்கிறாங்க. அது கீழ் நோக்கி இருக்குது. அதனால இவங்களுக்கு கீழ் நோக்கிய உலகியல் இச்சைகள் ஆசைகள் அதுக்கு சம்பந்தமான எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அது உயர்ந்த நிலைக்கு மேல் நோக்கி திரும்பணும். அதுதான் காடாக்னி. இது காமாக்னி தான் காடாக்னியா மாறுது. அதெல்லாம் அவங்க சொல்லி, நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. அவர் நான் பிராமின் சார், வன்னியர் சமூகத்தை சேர்ந்த. நான் சொல்லிக்கினே வரணும் நடுவில். இல்லை, இந்த பாப்பார கும்பல் கிட்ட தப்பியது ரொம்ப கஷ்டம். புரியுதா? இப்பவே தப்பிக்கிறது கஷ்டம். ஏன்னா பிராமணர் பிரம்மேந்திரன் சொல்லிட்டுனா, அப்புறம் நான் செத்துட்டு உடனே ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒரு படாத ஒருத்தர் தான் அவன் உடனே பிராமணர் பிரம்மேந்திரோட போனேன், நான்லாம் கடை தர முடியுமா சாமின்னா, போடா இந்தடா வச்சுக்கடா அப்படின்ட்டு அவர் பொனா பதனான உருவாக்கி விட்டாரு. அப்படி எழுதுவான் சார், கதை எழுதுவான் சார். அவன் கேட்கறது ஆளே இருக்காது. இவனுக்கு அடிக்கிற கதை தான் இன்னைக்கு பாக்குறேன் சீரியல் எல்லாமே. ராமருக்கு லட்சுமணெல்லாம் பூணூல் போட்டு அவங்களெல்லாம் பிராமணன்னா காட்டுறான் பாரு அதுல சீரியல்ல. அவங்களை யார் கேட்டுக்க முடியும்? ராமர் லட்சுமண கேட்பாங்கடா, அவங்க இருக்கிறாங்கடா, திருட்டு பசங்களா அவங்க இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நீ என்ன நினைக்கிற எப்போன்னு நடந்தது அப்படியே அவங்கள வச்சு என்ன பொய் பூசுக்கும், ஒன்னா விளையாடிடலாம், கிடையவே கிடையாது. ராமபிரான் தான் எனக்கு கொண்டு வந்தவரை குருநாதரிடம் ஆர்கியூ பண்ணி அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு வழிவிட பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீ சொன்ன மாதிரி தேறிட்டான் அவன். ஆனாலும் அவனுக்கு இளைஞர்கள் வழிவிட பண்றாங்க கூட இருக்கிறவங்க. ஆனா அவனை நான் வேற இடத்துக்கு கூட்டின்னு போயிடுவேன். ராமபிரான் எனக்கா ஆர்கியூ பண்ணி கூட்டு வந்தாருங்க. அவ்வளவு கண்ணுங்க அர்த்தமா காப்பாத்துறாங்க. தாயினும் சால பரிந்துனால மாணிக்க வாசகர். இப்ப இதை யார் செய்வாங்க? ராமபிரான் இறங்கி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே என்ன பார்த்துக்கிறாங்க, மற்றவங்கள என்ன எனக்கு தெரியும். என்ன அவ்வளவு பார்த்து எனக்கு ஆச்சரியமா என்னடா அவருக்கு ராமபிரானுக்கு என்ன வந்தது இல்லையா, ஆர்கியூ பண்றாரு இவர்கிட்ட. அப்பவே சீதாபுராட்டி அந்த குடியில யாருக்கு விஷயம் அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க இங்க எடுத்து வரணும்னு. என்ன அதனால அவர்கிட்ட ஆர்கியூ. அன்னைக்கு குருநாதர் வகுப்புல போய் உக்காரனா அவர் என்னை பார்த்து, கடவுள் திடீரென்று உங்களை வேறு இடத்திற்கு அழுத்தி சென்று விடுவான்னார். அவர் எவ்வளவு பெரிய ஞானிப்பார். சரியா இங்க வந்துட்டேன்னா அவருடைய அதிர்ஷ்டம் என்னுடைய அதிர்ஷ்டம் மறைஞ்ச பிறகு அவர் இங்க வந்துட்டார்.
வந்து என்னை தொடர்பு கொண்டு ஆசீர்வாதம் இந்த வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குது, இப்படியே செல்லுங்கள். மிகவும் அருமையா நேத்து கூட ரொம்ப பாராட்டினா, ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. என்னால குருநாதரை மகிழ வைக்க முடிகிறதுன்றது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அது அப்படிதான் இருப்போம். அந்த சாதக நிலையில இருக்கிறவங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு இவனுக்கு எதாவது ஸ்லோகம் மட்டும் சொல்லிட்டு அப்புறம் கடற்கன்னு ஓடிடுறானுங்கல்ல, இந்த பொய் பூசுக்கு பாப்பானுங்க பாப்பாத்தீங்களா? அது கிடையாது. அவர் வந்து குரு சாட்சாத் பரபிரம்னா குருவே இறைவன்னு நீ இருக்கணும், அவங்களும் அந்த நிலையில இருக்கணும். இருந்து அப்படி தேர்ன உடனே அந்த குரு வருத்தப்படுறாரு, தன் மிஷன் தோத்து போச்சுன்னு வருத்தப்படுறாருன்னா அது எனக்கு பெரிய துன்பத்தை தருது. குருநாதர் வந்து மிஷன் தோத்து போச்சு சொல்றாருன்னு சொல்லிட்டு, அப்போ அவரு வெற்றி பெற்று விட்டது, உங்கள் மூலமா வெற்றி பெறுன்னு சொல்லி ஒரு மாசத்துல இருந்து வெற்றி பெற்று விட்டதுன்னு சொன்னா அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். குருநாதரை அவர் மறைந்த பிறகாவது அவருக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்குறோம். அப்புறம் இந்த மாதிரி இப்போ நடந்து கொண்டு இருக்கிற விஷயம், அவர் மாதிரி 5-6 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த மாதிரி நடக்கும் பொழுதெல்லாம் நடந்து முடிந்தவுடன் வந்து அற்புதமா எனக்கு அதுதான் பெரிய விஷயம். குருநாதர் இருந்தாரு, அவரை சுற்றி அந்த கோயில், அப்புறம் அவருடைய அமைப்பு, அதுக்கான ஃபண்டு பணம் இதெல்லாமும் இருந்தது. அதை வந்து நான் எங்கன்னா பிடிங்க போறேன்னு அதை பார்ப்பாலும் அதையே குறியா இருந்துக்கிறானுங்க. சரிதா, நானும் விட்டா போதுன்னு இருக்கிறேன். நானு குருநாதர் இப்படி ஒரு கட்டளைட்டான்னு சொன்னல, நீ தான் வந்து பாத்துக்கணும்னு. என்னடா இவனுங்கிட்ட போய் மால்ற கதையா அது சாமி, என்னடா தெரியல, ஆனா குரு கட்டளை மீறுற மாதிரி ஆயிடுமே, ஒரே குழம்பி போய் இருந்தேன். ஒரு மறைஞ்ச பிறகு அவரே வந்து அவங்க ஏதாவது பண்ணின்னு போறாங்க, அப்படியே விடுங்கன்னார. எப்பா பெரிய விடுதலை சாமி அவனுங்கிட்ட போய். இப்போ நீங்க சொல்லுங்க, ஏதோ சொல்லுவாங்க இந்த பஞ்சபாண்டம் கதையில, கிருஷ்ணர் வந்து தன்னை ஒரு பக்கமாகவும் தன்னுடைய படைகள் இருக்கிறாங்கல்ல விஷ்ணு சேனைன்னு, அந்த படைகளை ஒரு பக்கமாகவும் நிறுத்தி உனக்கு எது வேணும் கேளுன்னு கேட்டாராம். அப்ப வந்து அர்ஜுனனும் துரியோதனும் ஒரே நேரத்துல போனாங்களாம் கிருஷ்ணரை. அவன் வந்து தலைமாட்டில் உட்காந்து நிற்கிறான், படை சண்டைக்கு உதவி கேட்கறதுக்கு. அப்ப இவன் கால் மாட்டில் உட்காந்துக்கிறான்னா அர்ஜுன பணிவா. அப்புறம் கணத்தை பார்த்த உடனே அர்ஜுன வான்னு சொல்றாரு. அப்போ அர்ஜுனன் சொல்றதா அண்ணன் வந்துக்கிறாரு. அப்புறம் திரும்பி வா துரியோதனன். அப்போ இந்த மாதிரி படை உதவி கேட்கறதுக்கு வந்துடும் உடனே அவர் சொன்னாரா, 2 பேரும் வந்து கேட்குறீங்க, அதனால நான் ஒண்ணு பண்றேன், என்ன ஒரு பக்கம் நான் மட்டும் தனியா ஒரு ஆளு, நானே யுத்தத்துல சண்டை போட மாட்டேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நீங்க எல்லாம் அத்தை பசங்க என்ன, நான் வந்து சண்டை போட மாட்டேன். நான் வந்து சப்போர்ட்டிவா இருப்பேன். என்னோட படைகள் எல்லாம் சண்டை போடும், அது ஒரு பக்கமா அது ஒரு பங்கா நான் பிரிச்சு வச்சிடுறேன். என்ன உங்க 2த்துல நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம், ஏன்னா 2 பேரும் ஒன்னா வந்துருக்கிறீங்க. அப்படின்னா துரியோதனை வந்து முன்னால நான் தான் முதல்ல கேட்பேன்றான். இல்ல நான் கண்ணத்தனத்தை பார்த்ததே அர்ஜுனை தான் முதல்ல பார்த்தேன், அதனால அர்ஜுனுக்கு என்ன ஓணுமோ அதை கேட்டு அவன் பெற்ற பிறகு மீதி என்ன ஆகுதோ அது உனக்கு தான் அப்படின்றாரு. அப்ப அவன் ஒரே பயப்படுறான், அந்த படைகள்லாம் கேட்டுற போறான்னு. ஆனா அர்ஜுனன் பேர் எவ்வளவு பெரிய பக்தன், அவன் சொல்றான், எனக்கு நீ எங்கள் பக்கம் இருந்தா எனக்கு அது போதும் கிருஷ்ணான்றான். சரிதா, எனக்கு அது போதான்னா. ஆமா, துரியோதனும் ஒரே சந்தோஷம். அப்புறம் உடனே டக்குன்னு இவனை கேட்டனா சும்மனம் காட்டியா, நானும் உன்னைதான் கேட்கலான்னு இருந்தா என்ன பண்ற, அர்ஜுன் உன்னை கேட்டான், அதனால வேற வழி இல்லை, நான் உன்னுடைய நாராயண படைய எனக்கு கொடுத்து எங்களுக்கு உதவி செய்தா போதும். அப்ப அங்க போய் சகுனி கிட்ட சிரிக்கிறான் மடையன், அர்ஜுன மடையன் பிரிச்சு வச்சா நான் எங்க பயந்துட்டேன், நான் இந்த நாராயண படைய எங்க கேட்டுருவானோன்னு பார்த்துட்டேன். அவன் சரியான மடையன், சண்டையும் போட மாட்டான்றான் கிருஷ்ணன். அப்புறம் நீ எங்க பக்கம் இருந்தா போதும்னு சொல்லி அது கிருஷ்ணனை போய் வாங்கிட்டு இவ்வளவு கோட்டை விட்டான். நான் புத்தால்தனமா என்ன பண்றது, நீ குத்ததை வாங்கிக்கிறன்ற மாதிரி நீ எப்படி வந்துட்டேன். அது சகுனி சொல்றான், நீ தான் மடையான்னா. சகுனி பெரிய புத்தால, நீ தான் மடையன். என்னன்னா எவ்வளவு பெரிய உலகமே சேர்ந்து உனக்காக போர் செய்தாலும் கிருஷ்ணன் யார் பக்கம் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவன் பெரிய அறிவாளி. இப்ப நீங்க சொல்லுங்க, கோயிலு சொத்து பத்து என்ன அமைப்பு, அதுக்கான இது, அதுல வந்து சுவாமிக்கு அப்புறம் தான் சிஷ்ய கோடி ஆக்கும் அப்படின்னு போய் உக்காந்துக்கின்னு பாப்பானுங்க நடுவுல
டான்ஸ் ஆடுறது அது வானான்னு நான் ஒதுங்கிட்டேன். இதை அவங்க பிடிச்சிக்கினாங்க மடையன். அது ஏதோ ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்பவே. இப்போ சாமர் தான் விட்டா போதும் நம்மளே, அவனுங்களே ஃபோர்ஜரி, அதில் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஏதோ பண்ணிட்டு போனேன். இப்போ என் பக்கம் பிரம்மேந்திரர் இருக்கிறாரு. பிரம்மேந்திரர் அதுவும் மறைந்த நிலையில இருக்கிறாரு. யாரு புத்திசாலி? யாரு புத்திசாலி? புரியுதா உங்களுக்கு? பக்தர்களுக்கும் அவங்கள அண்டி வாழற மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இதே தான். அவங்க என்ன கேள்விப்பட்டாங்களோ, மடையான் அவனுக்கு ரைட்ஸ் கொடுத்தாரு, அங்க வந்து சொன்னாரு, அவன் கிளைம் பண்ணிருக்கலாம், அவன் மடையான் புழகதரா விட்டுட்டான். அவங்களுடைய கமெண்ட், நாலடா மடையான் பிரம்மேந்திரியான் கொடுக்குறாரு. இன்னைக்கும் ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னு, இன்னைக்கும் என்னை வழி நடத்தி கொண்டு. ஆனா எனது வழி நடத்துதல் நான் கேட்டது என்னுடைய இதுவெல்லாம் இது துறவின்னு வந்ததுக்கு அப்புறம் நான் அதை மனக்கணக்கு பணக்கணக்கா இருந்ததுன்னா நான் என்ன எப்படி அவர் தெரிவு செய்ய போறாரு, நான் எப்படி தேறி இருக்க போறான். தேறி இருக்கிறதுன்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கடவுள் துறையிலே தேர்ச்சி அடைவதுன்றது இவங்க வைக்கிற சாஸ்திர படிப்பு, அதில் அப்படியே பாண்டித்யம், அவனை அப்படியே எதிர்பார்த்தம் சொல்ல சொன்னா அப்படியே தொலைகிற ஒப்பிப்பான் பார்க்கும். அவன் கூட நிக்க சொல்ல இதுவா தேவையில்லை. அதரோட வேதம் படி, இந்த வேதம் இந்த வேதம் படி சொல்லு, வேதாந்தம் படிச்ச அறிவு இது மட்டுமே அவங்க இது சொல்ற. ஆன்மீகம் அது கிடையாது. ஆன்மீகன்றது இதுதான் ஆன்மீகம். கடவுள் அனுபவம். கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எனக்கு அது தெரியணும்னு தான் தேடினேன். கடவுளை தெரிவதற்கு முன்னால கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நான் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரே நாட்டம் ஒன்றே இரு, பொம்மல் ஆட்டம் என்றே இருப்போம். என்ன ஒன்னா எனக்கு தேவையில்லை இந்த உலகமோ இது இதுக்கான கற்பனையோ, இது அப்படியே மாளிகை கட்டி கூட கோபுரம் கட்டி அப்படியே கொடி கட்டின்னா அதை விட பெரிய கொடி கட்டுறவன் ஒருத்தர் இருப்பான். சரிதான், நீ வந்து ஜெட் பிளேன்ல வந்து இறங்கினா இன்னொருத்தன் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்புற அளவுக்கு இருக்கிறான் அமெரிக்கால, இல்லையா? நீ இந்த இடத்துல ஜெட் பிளேன்ல 101 கோடியில ஜெட் பிளேன் வச்சுக்கிறாரோ, அப்படியே நான் நேராக போய் ஏறி பஸ்ல போற மாதிரி வராருன்னா அவன் ராக்கெட் விட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வருவான் அவன். புரியுதா? இது எங்கேயுமே முடிவு கிடையாது. நீ அவனை பார்த்து ஏங்கிக்க வேண்டித்தான், உன்னோட கேடுகிற உன்னை பார்த்து ஏங்கிக்க வேண்டித்தான். இதுதான் உலக நியதி, இல்லையா? இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அங்க அதுகிட்ட போவேன். நீங்க கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு என்கிட்ட வரீங்களா, இல்ல எலான் மஸ்க் கிட்ட போறீங்களா? இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் எலான் மஸ்கை விட நான் தானே உயர்ந்தவன். இல்லையா? பணக்காரன் தான், நல்ல விஷயம்தான், ஆசீர்வாதம். மகாலட்சுமி வேற இன்னைக்கு பூஜை பண்றான். மகாலட்சுமியின் அருள், மகாலட்சுமி பத்திய சமஸ்கிருத மந்திரமோ கனகதார சோத்திரமோ தெரியாத ஒரு அமெரிக்கன் கிட்ட இருக்குது மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு இவங்க எதை வச்சு சமஸ்கிருத மந்திரம் கனகதார சோசம் சொல்ல வைக்கிறானுங்க? உன்ன காணவே கொஞ்சம் சிந்திச்சாலே எல்லாமே காலி. அதான் புத்தர் சொன்னார், கொஞ்சம் சிந்திச்சாலே போதும்பா, இதெல்லாம் நீர்க்குமிழி மாதிரி டப்பு டப்புன்னு எல்லா பப்புலும் வச்சு ஒன்னும் இல்லாத போயிடும். கொஞ்சம் சிந்தி. மகாலட்சுமி பூஜை பண்றாங்க. இன்னைக்கும் இந்த அரசியல் தலைவருங்க என்ன சொல்லி, இவங்களாம் தலைவர்கள், இவங்க வழிகாட்டி இவங்களோட ஃபாலோவர்ஸ் இவங்களை பின்பற்றணும். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம தலைவர் மிருத்யுஞ்சய யோகம் பண்ணிட்டாரு, நம்ம இல்லாம இனிமேல் அவங்களுக்கு ஒரு பாப்பம் வச்சு மிருத்யுஞ்சய யோகம் அதோய நமகோ இதாய நமகான் பண்றதுக்கு போனாங்க. அதுக்குள்ள அப்பாக்கும் பிள்ளைக்கும் முட்டினோடனே உஷாராயிட்டான். நம்ம அப்பா பிள்ளை நம்ம எதோ நல்ல விதமா அப்பா புள்ளன்னு இருக்கிறவான்டா சாமின்ட்டான். நல்ல வேலை இவங்க தப்பிச்சாங்க, இந்த ஃபாலோவர்ஸ் தப்பிச்சாங்க. இப்போ தெரியுதா? அது இப்ப நான் வேற போட்டே சொல்லிக்கினே இருக்கிறேன். அரசுக்குள்ள ஓய்ஞ்சுதே, இவங்க தான் சத்திரியா என்ன, இவங்க வன்னியர் கேஷ் தான் அங்க வந்து இந்த பராந்தக சோழன், அதை வந்து பரங்கிப்பேட்டை ஜமீன்றது இவங்க வன்னியர் கேஷ் தான். அது ஆடு மேய்க்குது, கண்ணெதிரிக்கையே உன்னுடைய அரச குலத்தை வம்சத்தை ஒழிச்சிருக்குது சமஸ்கிருத மந்திரம். அதுக்கு அறிவுபூர்வமான விளக்க என் போன்றல் கொடுத்துக்கினே இருக்கிறாங்க. எண்ணம் தான் அங்க வேலை செய்யும், மந்திரம் ஒன்றும் வேலை செய்யாது. மனம் அது செம்மையானால்தான் மந்திரம் செம்மை. அப்ப நீ மந்திரம் வந்து மந்திரம் மட்டும் ஓதிட்டு மன செம்மை இல்லாம அவன் பாப்பா அழுவி போன பாப்பா யாராவது ஒருத்தனாவது
அந்த பிராமணர் வாழ்த்தணும் நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறீங்க நீங்க? அவனால் வாழ்த்தவே முடியாது. இல்லைன்னா என் பாப்பார கண்ணு பழுது கண்ணு சுத்தி போறாங்க நம்ம வீட்டுல. ஏன்னா பசங்க ஒரு அழகா இருந்தா பாப்பாத்தி பக்கம் போனா அவ கால் மணி எடுத்து பாப்பார கண்ணு பழுது சுத்தி போடும். ஏன்னா பாப்பாத்தி கண்ணு வைப்பா, அவளுக்கு உரம தாங்காது, இவங்க வீட்டுல இவ்வளவு மாதிரி அப்படின்ட்டு அவ சொல்லிடுவான்ட்டு ஜனங்க பிராக்டிக்கலா எல்லாம் பண்ணுது. என்ன அழிச்சிடுச்சேன் ராஜா அங்க வச்சு, அவங்க செய்யாத அசுவமேத யாகம் ராஜசூய யாகம். உங்களுக்கு கூட சொல்றேன், உங்களுக்கு புரியாத அரசியல் தலைவரா இருந்தா நைஸா போய் சொல்லி விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு வசதி தலைவர நீங்க ராஜசூய யோகம் அசுவமேத யோகம் பண்ணி காட்டணும் சொல்லி பண்ண வச்சிட்டீங்கன்னா அவன் தொடக்காளி. புரியுதாயா? கண்ணீரை காட்டுது. நான் உதாரணத்துக்கு நேரவே சொல்றேனே கண்ணீரை காட்டிடுச்சுடா. ஏன்னா உங்களுக்கு மூளை வேலையே செய்யாத, உங்களுக்குல இந்த மூளை வேலை செய்யாத பார்ப்போம். ஏன்னா அப்பதான் அவனுக்கு வருமானம். அது ஒரு விளக்கம், அதுக்கு ஒரு இது. அதை கேட்டு அந்த லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட் பிடிப்பான். பெண்ணுக்கு பேதமை அழகுன்னாங்க. அது மாதிரி அந்த பேதமையை நல்லா உபயோகப்படுத்தி பயங்காட்டி அவடைய பிரம்மகத்தி வந்து உன பச்சுக்கான்னு பூச்சிக்கான்ட்டான் அந்த ராணிங்க கிட்ட எல்லாம். அதுங்க ஐயோ ராஜா அது பிரம்மகத்தி பூச்சிக்கணும் நம்ம பொருளை கோட்டையெல்லாம் என்னத்துக்கு அவன் எல்லாம் நிப்பாட, அவன் கேட்கறதெல்லாம் குத்தாடுச்சு, அவன் செய்யற யாக மந்திரம் எல்லாம் வச்சு அவன் என்ன கேட்கறானோ அதெல்லாம் பண்ணி நம்ம வாழ்த்துட்டோம் நல்லா இருக்கணும்ன்றாங்க. எங்க இருந்தாங்க? எல்லாம் பண்ணாங்க. சரிதா? இப்ப அன்னைக்கு ராணிங்க பேச்சுக்கிட்டு ராஜா ஒழிஞ்சானுங்க. இன்னைக்கு மந்திரிமார்களுடைய மனைவிகள் எல்லாம் இருக்கிறாங்க, அரசியல் தலைவருடைய மனைவிமாரெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க பேச்சு கேட்டு இவங்க பண்றாங்க. ரிசல்ட் தெரிஞ்ச ரிசல்ட் தான். ஆனா உடனடியாக காட்டாது, பொறுமையாக தான் காட்டும். இப்போ மகாலட்சுமி தேவி அம்பியவல்லி தாயார் நான் சொன்னேன் இல்லையா, அதை சுருக்கமாக திரும்ப நினைவுபடுத்துகிறேன். நாங்கள் கும்பகோணத்தில் குருநாதர் பிறந்த ஊரில் அவருடைய பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி அன்னதானம் அந்த ஊர் மக்களுக்கு பல வருடங்களாக செய்து கொண்டு வருகிறோம். அது மாதிரி செய்துவிட்டு திரும்பும் பொழுது அது ஏதோ இந்த இதுவெல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த ஆவிகள் இந்த இதுவெல்லாம் அதில் இன்னும் வந்து சிவன் கோயிலுக்கு போகாத தடுக்கணும்னு அந்த ஆவிகள் ஏதோ பண்ணிச்சுங்களா என்னன்னு தெரியல. அந்த ஆர்கியூமெண்ட் மட்டும் கேட்டேன். அருவநிலையில ஆர்கியூமெண்ட் நடந்தது. அப்போ அந்த அருவநிலையில இருக்கிற வைணவர்கள் அந்த அந்த சிவ ஆலயம் அந்த இவங்க கிட்ட என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா, நீங்க ஒன்னும் உங்க சிவன் கோயிலுக்கு வர விடாம ஒன்னா தடுத்துங்க, அவர் எங்க பெருமாள் கோயிலுக்கு வரதா நீங்க ஏன் தடுக்கிறீங்க? அப்பதான் எனக்கு சரி ஒரு தடுத்துனுக்குறாங்க போல மேல, இந்த கோயிலுக்கு எல்லாம் போகக்கூடாது வேன்ற மாதிரி. சிவன் கோயிலுக்கு வர வேணான்னு நீங்க தடுத்துங்க, அவர் பெருமாள் கோயிலுக்கு வரதான் நீங்க ஏன் தடுக்கிறீங்க? ஆஹா, அப்ப இன்னும் மேல இவ்வளவு நடக்குது போகுது. அது நம்மளுக்கு அங்க தெரியுது இல்லையா? நான் ஜாலியா அன்னதானம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அன்பர்கள் கூட கதை வச்சுட்டு உடையாந்துடுறான். அப்பதான் ஓஹோ சிவன் கோயிலுக்கு போறது என்பது தடங்கள் இருக்குது போகுது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், மகாலிங்கேஸ்வர் கோயில் போகும்போது அங்க ஒரு பாப்பராவி உட்காந்து தடங்கு போயிடுச்சு. அதனால அதுக்கப்புறம் சில வருடங்கள் நான் போலன்னு சொன்னேன். அதனால அதுவா கூட அவங்க கிட்ட கூட ஆர்கியூ பண்ணிருக்கலாம். உங்களுக்கு தான் சிவன் கோயில் வர்றதுக்கு அவர் வர்றது என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா அப்ப அன்பர்கள்ட்ட கேட்டேன், இங்க பக்கத்துல பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்குதுன்னு. கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் இதெல்லாம் இருக்குது சாமி. இல்லை இப்போ இன்னும் வேற நியர் கும்பகோணத்தை விட்டுட்டு. அப்பதான் நம்ம ரிட்டர்ன்ல கொஞ்சோண்டு உள்ள போனோம்னா ஸ்ரீமுஷ்ணம் கோயில் இருக்கு. ஸ்ரீமுஷ்ணன்றது நல்ல தமிழ்ல திருமுட்டம். அங்க வந்து வராக சுவாமி கோயில் இருக்கு சாமி. சரி எல்லாம் முடிஞ்சிட்டு போகும்போது இந்த வாட்டி ஸ்ரீமுஷ்ணம் திருமுட்டம் போயிட்டு போகலாம். அப்புறம் அன்னதானம்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீந்தது, அதை லாரியில் அப்படியே எடுத்துக்கின்னு அங்கே போயிட்டு அந்த கோயில் நட திறக்கிற நேரம் அது. அப்புறம் அங்கேயும் கோயிலுக்கு வரவங்களுக்கு எல்லாம் லாரியில் வச்சுக்கினா பண்பர்கள் அன்னதானம் அங்கே மீதி இருக்கிறத அன்னதானம். அப்போதான் உங்களுக்கு சொன்னேன், அதை முதல்ல அந்த நான் உள்ள அது என்ன தெரியல, ஒரு சில விஷயம் நான் பார்க்குறேன். அந்த மாலை நேரத்தில் நட திறக்கிறாங்கல்ல, அந்த நட திறக்கவும் நான் போவோம் சரியா இருக்கும்போது அங்கே இருக்கிற சாமி அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நான் இந்த ஒரு 2-3 விஷயத்துல பார்த்தேன். சோட்டானிக்காரையிலே அந்த மாதிரி பண்ணணும். ஒரு 3 மணிக்கெல்லாம் போயிட்டேன் நானும் கமல் சாமியும் தான். அப்போ அவங்க காத்துன்னு இருந்தோம். அப்புறம் 4 மணிக்கு அந்த நட திறக்கும் போது உள்ள போகணும். உள்ள நுழையிறோம், உடனே சோட்டானிக்கரை பகவதி அம்மை மகரிஷி வரணும்னு சொன்னாங்க. முதல்ல என்ன அந்த தெய்வ நிலையில மகரிஷின்னு கூப்பிட்டவங்க அவங்க தான். அப்பதான் இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு தெய்வ நிலை இல்லை, அதனால ரமண மகரிஷின்னு தானே சொல்றாங்க.
இப்போ ரமணர் மறாவதான்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நண்பர் கமல்சாமி யாருக்குமே சொல்லவே இல்லை. அப்போ ரிவீல் பண்ணவே இல்லை யாருக்கும். ஆனால் துல்லியமாக அவங்க மகரிஷி வரணும். சொல்ல மலையாளத்தில் தான் நான் என்ன செய்து தரணும் அப்படின்ட்டு கேட்குறேன். இது பெரிய விஷயம். அதே மாதிரி தான் நான் பாத யாத்திரை கல்லூரி படிக்கும்போது தனியாக நடந்து சீர்காழிக்கு போகிறேன். முதல்ல போகிறோம் சீர்காழிக்கு நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டின்னு வெள்ளை துண்டை போடுறேன், நடந்து போகிறேன். 26 கிலோமீட்டரோ 21 கிலோமீட்டரோ என்னமோ. அங்கே கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோன்னே பெருநிலை அம்மை. இப்போதான் போய் அந்த பேர்லாம் பார்த்துன்னு வந்தேன். பேர்லாம் கூட ஞாபகம் இருக்காது. அந்த சாமிக்கு பேர்லாம் ஞாபகம் இருக்கு. கடவுளேன்னுவோம், அவ்வளோதான். சிவபெருமானேன்னும் அம்மான்னுவோம், இவ்வளோதான். ஏன்னா அந்த பேர் கூட ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அளவுக்கு கூட எனக்கு அந்த சாஸ்திரம் இது அதை பார்த்து அப்படியே முறை தர ஒரு மண்ணே எனக்கு தெரியாது. நல்ல வேலை அதெல்லாம் தெரியாத தொட்டு நான் தப்பிச்சேன். புரியுதா? அதுக்கப்புறம் இவ்வளோ அருள் விளையாட்டு விளையாடனோடனே சமீபத்தில் 2 வருஷம் முன்னால போகும்போது தான் அந்த அம்மை பேர் என்னன்னு பார்க்குறேன். பெருநிலை அம்மை போட்டுக்குதாங்க. ஓ, பெருநிலை அம்மை. அப்போ அங்கே தான் உட்காந்து இருந்தோம். கொஞ்ச நேரம் நடந்து போயின்னு ஒரு 3 மணிக்கு ஏதோ போயிட்டேன். அப்புறம் 4 மணிக்கு நட திறக்கும் போது போகிறேன். அந்த நட திறக்கவும் நான் உள்ள நுழைவும் சரியா இருக்குது. அப்போ அங்கே இருக்கிறவர் வந்து பிரம்மபுரீஸ்வரர், சிவபெருமான் பேர். திறக்கவும் நான் உள்ள போனா அப்படியே எடுத்த உடனே வாசம் வந்தா பத்தியா? நீங்க சொல்லுங்க, சிவன்னா சிவன் தானே, கடவுள்னா கடவுள் தானே. நான் இங்க உக்காந்துங்கன்னு சம்பந்தம் ரொம்ப நேரம் இருக்கணும். அவன் பாப்பா நீயோ சொல்லுகிறான் அவன் கலக்காதையா. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவன் மனுஷன் பாப்பார புழு கொடுத்தா பொய் புசுக்கு பார்ப்பான். அண்ணாமலை புழு உன பார்ப்பான். இவனுக்கு நீ 1000 வாட்டி நீ போட்டு மயில் இறகலை வச்சு வேப்பலையில் அடிச்சுன்னு கூட அவனுக்கு ஒன்றும் புத்தியில் ஏறவே ஏறாது. அவன் பார்க்கறது பூரா ஜாதியை தான் பார்ப்பான். அதான் பார்ப்பான், ஜாதியை மட்டும் பார்ப்பான். ஜோதிகாரங்க இல்லைன்னே அவன் என்ன சொன்னாலும் அப்படியே படையினே அப்படி இருக்கிறவனுங்க அவனுங்க. உண்ணாமலேமா சொன்னா நீ ரமணரா இருந்தா என்ன. அவங்க சொல்லி தெரியுங்க. 10 வயசுல அருவ நிலையில சித்தர்கள் சொன்னாங்க. அந்த போட்டோ எடுத்தோன்னா இந்த சாமியார் நீதான்டான்னாங்க. அப்புறம் யாருன்னு கேட்குறேன். எங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட கேட்குறேன். அவங்க ரமணர் இவரு அப்படின்னு அவர் வாங்கி வைக்கிறாரு. அவங்க சொல்றது இதெல்லாம். உண்ணாமலேமன் ரமணர்னா இருந்து சமுதிரம் நீதான்னு சொன்னாங்க. அதே மாதிரி அங்க போறேன். திறந்த உடனே அந்த சிவபெருமான் வாசம் வந்தான். எவ்வளவு பெரிய விஷயம் அது. நாம சொல்லியா தெரியுது. கடவுள்னா என்ன அதை தான் சொன்னேன். உண்ணாமலையம்மா அதை தான் சொன்னாங்க அப்பவே. நான் ஆர்கியூ பண்றேன், அதனால எனக்கு தானே தெரியும் என்னை பத்தி என்றேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, உன்னை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமா தெரியும். உண்ணாமலையம்மா என்ன இது. அப்ப கடவுள் வந்து நமக்கு வந்து பிராக்டிக்கல் ட்ரூத். எனக்கு பிராக்டிக்கல் ட்ரூத். இது யாரும் ஒரு நண்பனோ இல்ல பெத்த தாய் தந்தையோ யாருமே இதை செய்ய முடியாது. நம்மை விட நம்மை பற்றி அதிகமா தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் தான் கடவுள். அப்ப தகுதியான நம்ம தகுதியை நிர்ணயிக்கிறது பாப்பா. நான் நிர்ணயிக்கிறது அழிப்போன பாப்பா. வெறும் ரிச்சுவல் பிசினஸ் செய்யறான். சடங்கு சம்பிரதாயம் பண்ணி அதுல காசு பிடிங்கின்னு போறவன். இவன் சர்டிஃபிகேட் அவன் தான் சொன்ன, அறிவுகட்ட பாப்பார முண்டான் என்னை ஒத்துக்கவனாண்டான்னு. என்னை ஒத்துக்கவனாடா, நீ ஒத்துக்கினா தான் எனக்கு டவுட் வரும். இவன்லாம் போய் ஒத்துக்கிறான்னா நம்ம கிட்ட ஏதோ குறை இருக்குது. என்னை ஒத்துக்கிறவங்க யாரு? உண்ணாமலை அம்மன். அங்க போற அவரு மாசம்மன் தான் என்ன, அதை விட பெரிய இது என்ன இருக்குது. ஞானப்பால் கொடுத்து அந்த சம்பந்தர் பிறவி, இந்த ஒரு பிறவி அவ்வளவு உயர்வா இருந்த ஒரு பிறவி. அது மேலே ஏறி போனா அவர் அங்கதான் காட்டுறாரு. தோடு உடைய சிவன் அவங்க அப்பாவுக்கு காட்டுறாரு. அங்க சிவனும் பார்வதி இருக்கிறாங்கன்னா அந்த இதுல ஏறி போனா உயரத்துல பார்த்தா இவங்க இருக்கிறாங்க. பெரிய நாயகி அம்மை உடனுரை தோணியப்பர். இன்னைக்கு தான் அவங்க வெளியில வந்துருவாங்க பொழுது. நான் இந்த முறை போறேன். அம்மையினுடைய அந்த சிலையில இருந்து அம்மை அப்படியே வெளியில வர ட்ரை பண்ற மாதிரி இருக்குது எனக்கு. அந்த அளவுக்கு நான் பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு உத்வேகம் இருக்குது. அப்போ அந்த குழந்தையா இருந்த போது வெளியில வந்து இருக்கலாம், வந்து ஞானப்பால் கொடுக்குறது. அதே போல இங்க அதுவும் அதே மாதிரி நட திறக்கணுன்னு தான் வாசம் வந்தான் அந்த நேரம். அதே மாதிரிதான் இங்கேயும் நட திறக்கிறாங்க. அந்த பட்டாச்சாரியர் வந்து அந்த கருவறையை பெறுகிறாரு.
அப்போ நான் போன உடனே, ஐயா நீங்கள் போய் ஒரு வளம் வாங்க, அதுக்குள்ளே நான் இதெல்லாம் பெருக்கி தயார் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை திறந்த உடனே பூவராக சுவாமி உருவம் தெரியுது இல்லை, திறந்தோன்னு நான் போய் நிற்கவும், திறந்தவன் டக்குன்னு அவர் பார்த்த உடனே ஒரே ஆச்சரியமா, நீயா அப்படி இதை சொல்லணும். பூவராக சுவாமி சமீப காலம் வரை யாரையாவது பார்த்து நீயா, உன்னை எங்கெல்லாம் தேடின்னு இருந்த, நீங்கியா இருக்கிற, அது ஆகிப்போச்சு சார். 6-7 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. உண்மையிலே நான் சொல்கிறேன், இன்னைய வரைக்கும் எனக்கு தெரியாது பூவராக சுவாமி ஏன் என்னை தேடிக்கொண்டிருந்தார். இன்னைய வரைக்கும் அவர் சொல்லலை. ஆச்சரியப்பட்டாரு. நீயான்னாரு, உன்னதான் தேடின்னு இருந்த, நீ இங்கே இருக்கிறன்றாரு. எனக்கு ஆச்சரியமாகுது, என்னடா அது பூவராக சுவாமி, நம்ம ஒரு சாஸ்திரத்துக்கு கூட நம்ம பூவராக சுவாமியே போற்றிலாம் சொன்னது கூட கிடையாது. நான் பார்த்த உடனே நீயான்ட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. உன்னை எங்கெல்லாம் தேடின்னு இருந்த, நீ இங்கே இருக்கிறன்றாரு. இதே வருதுதான் பிரம்மேந்திர முதல்ல அங்க சொன்னாரு. அவருடைய வகுப்புல முதல்ல போன உடனே, நீயா உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன்றாரு. என்னது பாம்பா, இது என்னது, இது சும்மா கயிறா? சரி சார், புராண. சரி சார், அது இங்கேருந்து பாருது ஏதோ பாம்பு மாதிரி. சரி சரி சார், அதை பார்த்துங்க. அப்போ அதை உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன். எவ்வளவு தடவை சொன்னாலும் எனக்கு சந்தோஷமாகுது, கேட்குற உங்களுக்கு சந்தோஷமாகுது. திரும்ப முதல்ல இருந்து சொல்றேன், திரும்ப முதல்ல இருந்து நீங்களும் சந்தோஷப்படுற. இதுதான் கடவுளுடைய அந்த விளையாட்டு இல்லையா? இதை எவ்வளோ வருஷம் கழிச்சு போன வாரம் சாமியோடைய சொற்பொழிவு கேசட் அன்பர் கொடுத்தாரு. அதை இவங்க டிஜிட்டலாக ஏற்றி கொடுத்தாங்க. அதில் ஒன்றுத்துல போடுறேன், அதில் உடனே சாமி சொல்றாரு, எவ்வளோ நல்ல திரைப்படமாக இருந்தால் கூட சரி, இது ஒரு வாட்டி பார்த்துட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் 2வது வாட்டி பார்க்கும்போது அந்த முதல் வாட்டி இருந்த அளவுக்கு அது இருக்க மாட்டேங்குது. ஆனால் கடவுள் அப்படி இல்லை அப்படின்ற. எத்தனை வாட்டி பேசினாலும் கடவுள் சலிக்காதவர் அவரு சொல்றாரு. ரொம்ப வருஷம், 89வது வருஷத்தை கேசட் போட்டோம். அவ்வளோ பெரிய மகான். அதே தான் நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். அப்புறம் தான் வளம் வரும்போது அங்கே அம்புவெளி தேரம்ம சந்நிதி இருக்குது. அங்கே போனால் இப்போ பூவராக சுவாமி இப்படி சொன்ன உடனே அம்மனுக்கு தெரியாத இருக்குமா அது. அப்போதான் அங்கே போகிறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தம்லாம் இருந்தது. நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, சாமியோடைய துணைவியாரே தப்பாக பேசுகிறாங்கன்ற செய்தியெல்லாம் அங்கேருந்து எனக்கு வந்தது. அதனால கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏன் இவங்க தேவையில்லாமல் எதுக்கு பேசுகிறாங்க. இப்போ சாமி என்கிட்ட இங்கே சொன்னது சரியாக தான் இருக்குங்க வரும்போது, அம்மா கொஞ்சம் சரியில்லை மட்டும் சொன்னார். நான் யார்கிட்டையுமே சொல்ல, சாமி மறையிற வரைக்கும் சொல்லவே இல்லை. நம்மளம்பி சொன்னார், அதை போய் நம்ம பரப்பக்கூடாது. எனக்காக சொன்னார், நம்மளுக்காக நம்ம வரையும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த அளவுக்கு சரியில்லைன்னா நான் நினைக்கல. அப்போ தப்பாக பேசுகிறாங்களேன்னா அப்போ தான் அம்புவெளி தான் இவ்வளோ உயரத்தில் அந்த அமர்ந்த கோலத்தில் தான் காட்சி கொடுத்தாங்க எனக்கு. சுற்றில பரிவார தேவதைகள் இருக்கிறாங்க அம்மனுடைய இதில், பரிவார தேவதை. அப்போ தான் பக்கத்தில் இருக்க பரிவார தேவதைக்கிட்டே சொல்கிறாங்க, இவரை போய் தப்பாக பேசுகிறாங்க அப்படி. அவங்க பாரு. அப்போ என்னுடைய கஷ்டம் எப்படி அங்கெல்லாம் காண அடிக்கிறாங்க பாரு. என்ன காண அடிக்கிறது என்னுடைய கஷ்டங்களை இலங்கை பிரச்சனை அழுத போது அந்த துன்பத்தை காண அடிக்கிறவ துர்க்கை. கடவுள்கள் காண அடிக்கிறாங்க. அதை தேவையில்லடா உனக்கு மனமற்ற நிலை கொடுக்குறாங்க. இங்க அந்த வருத்தத்தை இவங்க காண அடிக்கிறாங்க, தாயாரம்மன் இல்லையா? இவரை போய் தப்பா பேசினா முன்னாடி சொல்லிடுறேன். சில கோயிலெல்லாம் அம்மை வா பொண்ணு உரிமையா பேசுவாங்க. சில கோயிலில் அவங்க சோடானிக்கரை பகவதி அம்மை மகரிஷி அப்படின்னு அந்த முனிவன் தவசின்ற நிலையில அந்த மரியாதையோட அப்படி நடத்துவாங்க. இங்கேயும் அந்த அம்மா அப்படிதான் சொன்னாங்க. இவரை போயான்னு ஒன்னே எனக்கு ஆச்சரியமா வந்து அந்த மரியாதை வார்த்தை போட்டு இவரை அப்படின்றாங்க. இப்போ அது உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல. அது உள்ள இருக்கிற விஷயங்கள் அம்மை நிலையிலேயே மஞ்ச மாத்தெல்லாம் பண்ணுவோம் போகம்பற அப்படின்றாங்க. போகாத சொல்றேன் கீழே அப்படி உரிமையா இருக்கிறாங்க. அப்புறம் பல வருடங்கள் கழித்து தான் அவங்களுக்கு நான் சத்தியகன்ற மகனா ஒரு பிறவில இருந்திருக்கிறன்றது அப்புறம் இந்த மகனை உரிமையா அவங்க இன்னும் நிறைய இவங்க எல்லாமே உரிமையா தான் இது பண்ணாங்க. மீனாட்சி அம்மை
முதல்ல மாலைக்கு போயிட்டு வரும்போது தளம் கடந்து செல்கிறாய், என்னை காணாமலே செல்கிறாயின்னு வருத்தப்படுறாங்க. அவங்க ஒருமையில தானே சொல்றாங்க, தளம் கடந்து செல்கிற என்னை காணாமலே. அந்த மகன் ஒருத்தன் அவங்க அம்மா பார்க்காமலே அந்த அவங்க இருக்கிற தாண்டி போனா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. கொடுத்துடும் ஓடியாந்து நீ காணாமலே செல்கிறாயின்றாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனா இந்த 2 இடத்துல அவங்க மகரிஷி நான் என்ன செய்து தரணும்னு கேட்குறாங்க. இங்கேயும் இவரை போய் தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல ஏற்பட்ட இறை அனுபவம்ன்றது விசித்தின்னு நான் சொன்னேன் இல்லையா, தொண்டைக்குழி. அந்த விசித்தி நிலையிலே ஒரு ஒளியாக அம்மை மலர்ந்தருளினாள். அதுக்கு மேல நான் சொல்லக்கூடாது. அது சொன்னா அது பச்சையா சொல்ற மாதிரி ஆயிடும். அதுக்கூடி ஒரு ஆதாரத்திலும் ஒரு அனுபவங்கள் இருக்கின்றன. எனக்கு அந்த விசித்தி நிலை என்பது 2 இடங்களிலே வேலை செய்தது. ஒன்று, அண்ணாமலையார் எனக்கு சுழன்றாடி தரிசனம் தந்த பொழுதும் ஒரு விசித்தி நிலையில ஒரு ஒளி ஒன்று அந்த ஒளியில்தான் அவர் தரிசனம், அவர் அங்க மறையவும் என்னுடைய திரும்ப அந்த ஒளி மீண்டும் என் விசித்தி நிலையில போய் அடங்கிடுச்சு. அவர் மறைஞ்ச உடனேதான் அதை பார்த்த அதிசயமா நான் அந்த விசித்தி நிலை. அதனாலதான் அங்க சுத்திலும் உட்கார்ந்து தெரியல. அந்த நிலையில இருக்கிறது தொட்டு அது இந்த ஊனக்கண்ணே ஞான கண்ணா மாத்தி இந்த கண்ணெல்லாம் பாக்குறது தான் அது தரிசனம்ன்றது. பிரம்மதேவர் சொல்றாரு, இந்த புறக்கண்களால் பாக்குறது தான் தரிசனம். நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே கண்ணை மூடினா அப்படியே கனவுல அப்படியே கற்பனையில பாக்குறது கிடையாது. அப்போ வள்ளலாரும் சொல்றாரு, கற்பனை கடந்த ஜோதி. ஜோதி என்பது எல்லாமே கற்பனை கடந்து நேராவே பாக்குறது தான். ஆனா அதை பார்க்கின்ற அந்த நிலை அது முடிஞ்ச உடனே தான் எனக்கு தெரியுது. அந்த இந்த ப்ரொஜெக்டர் லைட், அந்த காலத்துல சினிமா பாத்தீங்கன்னா அந்த சந்துல லைட் அடிக்கும். இந்த காலத்துல எப்படின்னு தெரியல. தியேட்டருக்குலாம் போய் எவ்வளவு வருஷம் ஆகுது. ஒளி அடிச்சு அந்த ஸ்கிரீன் போடும். அந்த இது முடிஞ்சோடனே உடனே அந்த லைட் ஆகும் வாங்கின்னு போய். அந்த மாதிரி அந்த விசித்தி நிலையில போய் அந்த ஒளி எனக்கு அடங்குச்சு. அப்போ அதே விசித்தி நிலை இங்க தாயாரம்மன் சன்னிதியில அவங்க சொன்ன அடுத்த செகண்டே ஒளி தோன்றி அதுக்கு பிறகு அது மறைந்தது. அதனாலதான் இப்ப புரியுதா, நம்ம போற்றின்னா சொல்றோம், நம்ம தாசு சுவாமிகளுக்கு விசித்தி நிலையாய் மலர்ந்தருளிய திருமுட்டம் அம்பியவள்ளி தாயை போற்றி பற்றி படிக்கிறோமா, அதனுடைய விளக்கம் இதுதான். இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. கடவுள்கள் இருப்பது உண்மை, கடவுளர்கள் இருப்பது உண்மை. எல்லோருக்குமே பக்தி உள்ளவர்களுக்கு ஜாதியாவது ஒரு மண்ணாவது தெரியுதா, உருவம் எனக்கு கருப்பன்னே பேர் வச்சிருந்தாங்க பிராமணன். சாமி பக்கத்துல இருக்கிற பிராமணன் சாமி சொல்லதான் எனக்கே தெரியும். அவர் ஒரு வகுப்புல சொன்னா அவனுக்கு கருப்பன்னு பேர் வச்சுக்கிறீங்க பரவாயில்லன்னாரு. ஆனா அவன் இலையே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி கருப்பு சிவப்பு இதுல கிடையாது, அட்டகரியா இருப்பான் அப்போ தெரியுதா. இப்ப அப்புறம் அதில் பாப்பான் கமெண்ட், முதல்ல பழைய வீடியோலாம் அந்த 250 பிக்சல் அப்படி எடுத்து போடுவாங்க. அதில் ஒரு பாப்பா என்னது, who is this gorilla face, gorilla face என்னது அப்படியே அவர் அறிவாளி ஆயிட்டாரு. அப்படியே gorilla face அப்படின்னு என்ன சொல்றது இவனுங்களை என்ன சொல்ற, ரொம்ப சீப்பானவனுங்க பாப்பானுங்க, ரொம்ப மட்டமானவனுங்க. ஆன்மீக தகுதினா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. வெறுமனே தாங்கிட்ட என்ன வசதியா இருக்குதுன்னு பார்த்து அதை வச்சே கமெண்ட் அடிச்சு போறது. அந்த வசதியும் பார்த்தா உண்மையான வசதி கிடையாது. பிராமண ஜாதின்றது பிரம்மத்தை அறிந்தவன் தான் பிராமண. அதை புடுங்கி திருடி வச்சுக்கிறானுங்க. நம்முடைய முன்னோர் ஒரு புலி மான அடிச்சு போட்டா அந்த குட்டிங்கெல்லாம் தின்ற மாதிரி எவனா அடிச்சு போட்டான் அந்த பெரியவா, பிராமணன் தான் பிராமணா. அப்புறம் இப்ப எல்லாம் இவங்கெல்லாம் கொஞ்சமாவது இப்ப இந்த அறிவுபூர்வமான வளர்ச்சி வந்துடுச்சு, அறிவு தெளிவா விளக்கம் சொல்றோமே, கொஞ்சமாவது சூடு சொரண வெக்கமானம் இருந்ததுன்னா. ஏன்னா இந்த பாப்பாத்திங்க அப்படி பேசுதுங்க, நான் பாக்குறேன் அந்த இதுல எல்லாம் யூடியூப்ல எல்லாம் அப்படியே நோயு ஏயு என்னது இதெல்லாம். அதனால நானும் இதை சொல்றேன், கொஞ்சமாவது வெக்கமானம் சூடு சொரணம் இருந்ததுன்னா பிரம்மஞான அடையலை நானு, அதனால நான் பிராமணன் கிடையாது தூக்கி போட சொல்லு. ஏன் ரமணர் தூக்கி போட்டார்ல பூணுல, ஏன் ராமகிருஷ்ணன் தூக்கி போட்டார்ல பூணுல, இது உன்னை வசதி ஜாதின்னு சொல்லினே இருக்குது. அதனால காளி தெரியமான்றான்டா, அதுக்கு அறுத்து போடாம தான் காளி தரிசனமே கிடைக்குது அவருக்கு. என் பிரம்மன் தூக்கி போட்டார்ல பூணுல, ஜாதி அடையாளம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஏன் குருநானக் தூக்கி போட்டார்ல, யாரெல்லாம் தூக்கி போட்டு ஜாதி பொய், இது பொய் அடையாளம் தெரிஞ்ச உடனே அந்த உண்மைக்காக அவங்கள மகானாக்குது இறைநிலை. ஏன்னா அது அவ்வளவு பெரிய உண்மை, அவ்வளவு பெரிய திருட்டு வேலை இவனுக்கு பண்ணி வச்சுக்கிறது. இவங்க பாருல கொரில்லா ஃபேஸ்,
எனக்கு தேவையில்லை உன் சர்டிபிகேட். வராக சுவாமி பேசு என்ன பேசு, வராகம் இங்க இருக்குது கொலுவுல 2 வச்சிருக்கிறாங்க, பன்றி முகம் தானே. அவரு என்னப்பா சந்தோஷப்படுறாரு, எனக்கு அதை விட என்னடா பெரிய இது. இன்ன வரைக்கும் எனக்கு தெரியும், இன்ன வரைக்கும் சொல்லல. அவங்க பெரியவங்க நம்ம போய் கேட்க கூடாது. ஏன் வராக சுவாமிகளே ஏன் உன்னை தேடி கொண்டு இருந்தார்கள், அதெல்லாம் கேட்டதே கிடையாது நான் யாரையுமே. ஒரு அன்பருக்கு சொன்னேன் நான், இது வரைக்கும் இவ்வளோ கடவுள்கள் என்னிடம் விளையாடுறாங்களே தவிர யார்கிட்டயுமே நான் திருப்பி கேட்டது கிடையாது எதையுமே. இது நடக்குமா நடக்காதா சொல்லுங்க, இது என்னது சொல்லுங்க, கேட்டதே கிடையாது. அததான் குருநாதரும் சொன்னாரு. இவங்க எல்லாம் என்ன கருப்பாங்க இருப்பான்னு கமெண்ட் அடிச்சு கிண்டல் அடிச்ச உடனே அப்ப 10 வருஷம் கழிச்சு சொன்னாரு. அவர் சொன்ன அப்புறம் தான் எனக்கு அது புரியுது. நீங்க என்ன சொல்றீங்க, 10 வருஷமா வரான் சார் ஒருத்தான், அப்படி ஒரு பொருள் எடுத்து வைக்க மாட்டான் சார், குரு கட்டல எதையும் நீ தொடக்கூடாதுன்ட்டார். நான் சொல்றேன் சாதகம் மட்டும் செய்யினார், மீதி பேர்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது ஆள் இருக்குது. நான் சொல்றேன் ஜப தப தியானம் நான் சொல்லி கொடுத்தது செய்யறதுக்கு ஆள் இல்லை, நீயாவது நான் சொல்றதை மட்டும் செய்யினாரு. அதனால நான் அதை தொடாதுன்னா அது அவங்களுக்கு தெரியாது. அதை வச்சு கமெண்ட் அடிச்சாங்க, 10 வருஷம் வரோம் சார் சில பேர். அன்னைக்கு புடியும் பிடிச்சாரு பிரம்மேந்திரர். 10 வருஷம் வரான் சார் ஒருத்தன் உடனே எல்லாம் சிரிச்சாங்க, என்ன கமெண்ட் அடிச்சாங்க. நான் அப்பதான் 10 நிமிஷம் முன்னாடி அவங்க என்ன கமெண்ட் அடிக்கிறாங்க. அப்ப சொன்னாரு, நானும் 10 வருஷமா காத்துக்கினே இருக்கிறேன், ஏதாவது ஒன்னாவது அவன் என்ன கேட்பான், அவனுக்கு நாம அதை செஞ்சு கொடுக்கலாம் காத்துனே இருக்கிறேன். 10 வருஷம் ஆயிடுச்சா, இன்னும் ஒண்ணு கூட அவன் கேட்டதே இல்லை சார். நீங்களாம் என்னிடம் வரீங்க எவ்வளவு வருஷமா, நீங்களாம் என்னென்ன கேட்டு வாங்கிட்டு போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் சொன்னாரு. நான் உங்களுக்கு எல்லாம் என்ன அருள் செய்யறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரே ஒருத்த மட்டும் எதுவுமே கேட்காத வரான் சார் 10 வருஷமா. எதுவுமே கேட்காத ஒரு நாள் 2 நாள் வரலாம், 10 வருஷம் வரணும்னா அன்னைக்குதான் எல்லாம் ஸ்டன் ஆனாங்க. சரிதா, அவருதான் சொல்லி அப்பதான் எனக்கு அம்மா சாமிகிட்ட எதுவுமே கேட்டது. அதுதான் உங்களுக்கு அவனுக்கு வித்தியாசம் சொன்னாரு. அவர் எதற்காக வருகிறாரோ அதற்காக அவர் வருகிறார். அவரை எப்படி வழிநடத்தணுமோ அதை நான் வழிநடத்துகிறேன். எனக்கும் எனது சீடனுக்கும் இடையிலே நீங்கள் யாரும் தயவு செய்து நுழையாதீர்கள்னு சொன்னார். அன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாரு அவங்க கமெண்ட்டுக்கெல்லாம். அப்ப எல்லாரும் ஷாக் ஆகி அத்தோட கமெண்ட். வேற யாருன்னா கமெண்ட் வச்சோட அப்புறம் அவர்கிட்ட போதும், அவரு போய் அவரோட சீடுனா சாமி பிடிக்காது சொல்லி டக்குன்னு ஆஃப் ஆனாங்க. அன்னைக்குதான் அவர் ஆஃப் பண்ணார். அதனால நானும் வராக சுவாமி கிட்ட நான் அந்த மாதிரி வளர்ந்துட்டவன். அதனாலேயே எனக்கு எல்லா கடவுளுக்கும் பிடிக்குது. ஏன்னா தைரியமா வராங்க. மீதி பேர்லாம் அதை உடனே அதை ஒரு சாமியாக்கி பூமியாக்கி அதை ஒரு எலுமிச்சை மழை வச்சு கேளு, அதை உத்தரவு கொடுத்ததா பாரு, இதெல்லாம் இறங்கிடுவாங்க போகுது. எனக்கு இன்னி வரைக்கும் அந்த பழக்கமே இல்லை. நீ உங்ககிட்ட கூட சொல்றேன், நீங்க இதெல்லாம் இருக்க தோணுங்க சுவாமிகளை கொஞ்சம் வராக கேட்டு சொல்லுங்க, எனக்கு இது நடக்குமான்னு நடக்காதா. இது வரைக்கும் நான் அதை சொன்னதே கிடையாது. யாருன்னா கேட்டா கூட அவங்களுக்கு நீங்க வேண்டிங்க உங்களை பிரார்த்தனை பண்றேன், அவ்வளவுதான். இது வரைக்கும் வரவங்க நல்லது நடந்துக்குதுன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்னால சாலிடா அந்த மாதிரியெல்லாம் கேட்டுதான் குறி சொல்லுது கிடையாதுன்னு போர்டு வச்சு இவனா பாத்துங்கன்னு சொல்லிடுறது. குறி சொல்லுது கிடையாது இங்க அப்படின்னு சொல்லி. அதனால வராகசாமி ஏன் அப்புறம் ஒரு முறை அருவமா 2000 ஆண்டுகளாக நான் தேடிக்கொண்டிருந்த ஒருவன்னு சொன்னாரு. ஒரு சித்தரூபத்துல வந்தாரு. 2000 ஆண்டுகளா தேடிக்கொண்டிருந்த ஒருவன். நான் இன்னமும் அது ஏன் தேடிக்கொண்டிருந்தார், ஏன் என்னை பார்த்தோன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டார். இங்கேயா இருக்கிறவன் எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தா சொன்னார். அப்ப அவர் எதற்காக தேடினாரோ அதற்கு நான் பயன்படுகிறேனா? இதை உண்மையிலே எனக்கு தெரியாது சார், உண்மையிலே எனக்கு தெரியாது. தெரியாத நிலையில இருக்கிற நானும், கடவுளை தெரியாத நிலையில இருக்கிற நானும், கடவுளை தெரியாது இருக்கிற நீங்களும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து திருமுட்டம் அம்பியவள்ளி தாயாரை இந்த நவராத்திரியிலே பூஜை செய்து அவள் அருளுக்கு பாத்திரமாகும்.